நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைஷாலி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. யாராவது இருக்காங்களா இல்ல தேடிட்டு இருக்கியா? ஏய், ஜம்ஷெட்பூர்ல ஒரு பையன் இருக்கான், என்னோட கசின் தான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான். வேணா இன்ட்ரோ கொடுக்கட்டுமா? சாரி, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. அர்ஜுன், உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா? யா, இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ் தான். ஹவ் ஸ்வீட். இன்டர்காஸ்ட் மேரேஜ் இல்ல? நேரம் கிடைக்கும் போது உங்களோட லவ் மேரேஜ் பத்தி என்கிட்ட சொல்லணும். ஓகே? பிரியா உங்களை ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்கல்ல? எஸ். ரொம்ப ஸ்மார்ட். அதிகமா பேச மாட்டாங்கல்ல, ஆனா பேசினா கரெக்டா பேசுறாங்க. ஓகே ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் வேற நான் போகணும். கிளம்பலாமா? கம் வில்லி? போலாம். ஓகே, வாங்க வாங்க. ஹாப்பி டு நோ யூ. தேங்க் யூ so much. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அப்ப நான் கிளம்புறேன். போலாமா ஜெய்? இல்ல சார், நீங்க நம்ம வண்டியில போயிடுங்க. அப்ப நீங்க? நான் அர்ஜுனோட கார்ல வந்துடுறேன். Okay, Okay, I see you sir. later. See you. Bye Arjun, I see you tonight. See you. Bye ma. Bye Pooja. Bye. Say bye. Bye. Bye Pooja. Bye. Bye. Okay. ஜெய், ஆ? எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இவங்களை எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிச்சிரு. இவங்களோட தலைவலி தாங்க முடியல. என்ன பேசுறீங்க? யாருக்கு யார் தலைவலி? நான் உங்களை சொல்லலைங்க. ஆனா நான் உங்களை தான் சொல்றேன். அதுவும் டைரக்டாவே சொல்றேன். உங்களால எங்களுக்கு வந்த தலைவலி எல்லாம் பத்தாதா? இப்ப எதுக்கு எங்க சேச்சியை வச்சு புது டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா வா. நீங்க சும்மா இருங்க சேச்சி. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க நமக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? இவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க. இவங்களுக்காக ஒண்ணும் நீங்க நடிக்க வேண்டாம். வேணும்னா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, வேணானா வேற மாதிரி நடந்துப்பாங்க. வாய் கூசாம இவர் உங்களை வைஃப்னு சொல்றாரு. அவங்க காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்களா? எதுவும் முழுசா தெரியாம பேசாத வைஷு. உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். நான் உங்க அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா இப்படி எல்லாம் டிராமா பண்றதை நிறுத்த சொல்லு. ஸ்டாப் இட். ஏய், பேசினா என்ன பண்ணுவ? என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியா, ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். நான் இறங்கி ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ஜெய், நடு வழியில ஆட்டோ எதுவும் கிடைக்காது ஜெய். ஐயோ, நீங்க தயவுசெய்து நிறுத்துங்களேன். நான் இறங்கி போய்க்கிறேன். stop behaving like this, Jay. Please. பிரியா மேடம், இன்னைக்கு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அர்ஜுன், நான் வரேன். ஜெய், உன்னி சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உன்னி சார், அப்புறம் அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரி போஸ்டுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் சார். நீங்க சொன்னதுனால தான் அப்படி செஞ்சேன். பட் எனக்கு அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல புதுசு, அதுவும் இல்லாம மலையாளிஸ். யார் சார் ஓட்டு போடுவாங்க?
இங்க யாரும் அந்த மாதிரி பாக்குறது இல்ல சார். அசோசியேஷன்ல 5 வருஷமா ஒரு ஸ்டேட் ட்ரெஷரரா இருக்காருன்னா பாத்துங்களேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான், யாரும் பார்க்கலன்னு தெரியும். இருந்தாலும் அப்புறம் என்ன சார் உன்னி சார், பாஷையில மாத்திரம்தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம். மற்றபடி நம்மளாம் மனுஷங்க சார். மனசு சுத்தமா இருந்தா எல்லாரும் நல்லவங்க தான் சார். கரெக்டு தான். ஆனா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை சார். பிரச்சனை இருந்தாதான் சார் வீடு, இல்லைன்னா மயானம். எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, நான் சமாளிச்சுதான் சார் ஆகணும். நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் கீ கொடுங்க, டிக்கி திறக்கணும். தேங்க்ஸ். பாதி கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நீங்க போங்க. என் பொருளையாவது கொடுங்க. நான் ஒன்னும் தூக்கிட்டு ஓடி போயிட மாட்டேங்க. பரவாயில்லையே, ஜோக்கெல்லாம் அடிக்க ட்ரை பண்றீங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். அது இருக்கட்டும், பூஜா ரொம்ப டயர்டா இருக்கா, என் கூடவே இருக்கட்டுமா? இருக்கட்டும், நான் அவளை கூட்டிட்டு போகல, நீங்களே பாத்துக்கோங்க. ம். 1 minute. ஆ, ம். பூஜாக்காக கிளிப்ஸ் என் பாக்கெட்ல இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? இன்னொன்னு இருக்கு. இன்னொரு விஷயம், பூஜாக்காக வேற ட்ரெஸ் வேணும்னா சொல்லுங்க, வீட்டில் இருக்கு, கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எதுக்கு இங்க வரா? மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு பாக்குறாளா? விட மாட்டேன். மா மா, அவ இங்கே வந்துட்டாமா. எவ? அவதாம்மா உன் மருமக. எனக்கு எவடி மருமாவ? அதை எவ சொன்னான்னு சொல்ல, அவ வாய் கிழிச்சிடுறேன். வந்தனா? என்னம்மா அப்படியே ஷாக்காய் நின்னுட்ட? எங்க அவ? உன்னோட சண்டை போடுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படியா? என் வீட்டுக்குள்ள அவ காலடி படட்டும். தள்ளுடி, தள்ளு. ஏய் இல்ல, இங்க எதுக்கு வந்திருக்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? சண்டை போட தானே வந்திருக்க. இங்க பாரு, சண்டைக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. இங்க பாருங்க, நான் பூஜா விஷயமா. அவளைத்தான் நீ என்கிட்ட தரமாட்டேன்டியே. நான் வளர்த்த புள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டல. சதிகாரி, நீ நல்லா இருப்பியா?
நாங்க உசுருக்கு உசுரா வளர்த்த எங்க பேத்தியே எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அதையே எங்களால தாய்க்க முடியல. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? எங்கடா இவங்க எல்லாம் நிம்மதியா இருந்துருவாங்களோ, அர்ஜுன் நிம்மதியா இருந்துருவானோ நினைச்சு அதையெல்லாம் நாசப்படலான்னு வந்திருக்கியா? ஏன் இப்படி பேசுறீங்க? பூஜா நேத்து ராத்திரில இருந்து காணோம். ஐயோ, என்னது எங்க குழந்தைய தொலைச்சிட்டியா? அடி பாவி, புள்ளைய தனியா விட்டுட்டு அப்படி என்னடி பண்ணிட்டு இருந்த? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ராத்திரி புள்ள காணாம போயிருக்கு, இன்னைக்கு மதியம் தான் உனக்கு விஷயம் தெரியுமா? ஐயோ ஆத்தா, இந்த நாடகாரிகிட்ட மாட்டிக்கிட்டு என் குழந்தை இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ. இங்க பாருங்க. பேசாத. கரகாட்டக்காரி மாதிரி துணிய போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வந்துடுற பெருசா. குழந்தைய பாத்துக்கணும்னு அறிவானா? கொஞ்சம் கத்துறத நிறுத்துறீங்களா? பூஜா இங்கதான் இருக்கா. ஏய், என்ன திமிர்தான் இப்படி பேசுவ? அப்போ பூஜாவை நாக்கு திருட்டிட்டோங்கறியா? ஏண்டி பாதகத்தி, குழந்தைய தொலைச்சிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடுறியா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பூஜா இங்கதான் இருக்கா. என்னப்பா சொல்ற? பூஜா இங்கதான் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லல? பூஜா பிரியா வீட்டுல இருக்கா. என் பேத்தி இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், நான் அவளை பார்க்காம விட்டுட்டேனா? உடனே நான் பூஜா பார்க்க. இல்லம்மா வேணாம், நீங்க உள்ள போங்க. சுகன்யா, அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. அர்ஜுன், பூஜா உள்ள போங்கறல. இப்படி காரிடார்ல நின்னு சண்டை போடுறதெல்லாம் நிறுத்துங்க. போங்கம்மா. ஐம் சாரி பிரியா. பூஜா உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாளா? இல்ல ஆயம்மாவை நம்பிதான் நான் பூஜாவே விட்டுட்டு போனேன். இல்ல, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. பூஜா ரொம்ப அழுதுருக்கா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரியா, நான் பூஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. பூஜாவோட டென்ஷன்னால அசோக் ராத்திரி எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டாரு. அதனாலதான் உங்களுடைய போன் என்னால அட்டன் பண்ண முடியல. நீயே பார்த்தல பிரியா, காரிடர்ல அவங்க ஃபேமிலி எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்னு. அவங்க எப்பவுமே இப்படிதான். பூஜா, உன்னை காணோன்னு அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? பூஜா, அம்மா கிட்ட வா. வரமாட்டேன். பூஜா, அம்மா கிட்ட வா. பாத்தியா பிரியா, அவங்க குழந்தைய எப்படி கெடுத்து வச்சிருக்காங்கன்னு. அம்மாவை பார்த்து பயப்படுற மாதிரி இவ்வளவு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. இவங்க அப்பாவும். வந்தனா இருங்க. பூஜா, கொஞ்ச நேரம் உள்ள போய் விளையாடுறியா? ஆண்டி வந்துடுற. ப்ளீஸ் கோ பேபி. பிரியா,
அவ சின்ன குழந்தை, அவ முன்னாடி இப்படியே பேசுவீங்க? அவ கேட்டா என்ன நினைப்பா? ஐம் சாரி பிரியா, நீ தான் பாத்துட்டு இருக்கல்ல நான் பூஜா மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. அவங்க என்னை எவ்வளவு தூரம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. நானும் ஒரு அம்மாவா என்னால என்ன பண்ண முடியுமோ அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பிரியா, ஐ நீட் யூ ஹெல்ப். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண பூஜா என் மேல பாசமா இருப்பா? அவ என் கூட இருந்தா அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீதான் எனக்கு எப்படின்னு சொல்லணும். கோர்ட்லயே பூஜா என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவ இங்க இருந்தானா அர்ஜுன் கூட்டிட்டு போய் அவ மனச மாத்தி எனக்கு எதிராக கோர்ட்ல பேச வச்சிருவாரு. நான் மறுபடியும் மகளிர் அணி, போலீஸ் கேஸ் இதெல்லாம். போதும் போதும், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஒண்ணு மட்டும் பிரியா, பூஜா தான் என்னோட வாழ்க்கையே. நான் போய் பூஜாவை கூட்டிட்டு வரேன். மா, காஃபி கொடுங்க. பாவம் பூஜா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுல போலீஸ், கோர்ட் வேற. என்னால என்ன பண்ண முடியும்? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிருக்காங்க. நான் பூஜாவை அவங்க அம்மாவோட அனுப்பிதான் வைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா கூட போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். பூஜா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை பிரிஞ்சு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பாவம், அவங்களுக்கு ஊன் ஞாபகமாவே இருக்கா. நீங்க பாட்டி, அப்பா, ஷின்சான் எல்லார் பத்தியும் நினைச்சிட்டு இருக்கேன். எங்களாலையும் உன்னை மறக்க முடியாது பூஜா. ஆனா நீ உங்க அம்மா கூட போகணும், அவங்க கூட தான் இருக்கணும். ஏன் போகணும்? ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா கூட தானே இருக்காங்க. இப்போ நம்ம சின்சானியே எடுத்துக்கோயேன், எல்லா இடத்துக்கும் போய் விளையாடுது. ஆனா எங்க போனாலும் இங்க தானே வருது. அப்படிதான் நீயும் உங்க அம்மா கூட உன் வீட்டுல இருக்கணும். அது ஒண்ணு ஏன் வீடு இல்லையே. அம்மா வீடுனா பூஜாவோட வீடு. நீ எப்ப என்ன பாக்கணும்னாலும் ஒரு போன் பண்ணனா நானும் சின்சானும் ஓடி வந்துருவோம். நம்ம ரெண்டு பேரும் டெய்லி போன்ல பேசிக்கலாம். டெய்லியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். I love you பிரியா ஆண்டி. Me too. நோ பூஜா, நீ அழக்கூடாது. பி a good girl. உன் அம்மா கூட போகணும், ஓகே? பூஜா அழக்கூடாது. குட் கேர்ள் அழுவாங்களா? வீட்டுக்கு போயிட்டு பூஜா குட்டி ஜாலியா விளையாடுவாங்களாம். இதுல இருக்கிற எல்லா டாய்ஸையும் அம்மா கிட்ட காட்டு. ஒன்னொன்னா காமிக்கணும். தேங்க்யூ சோ மச் பிரியா. நான் திரும்பவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். பூஜா, பாய். I miss you பிரியா ஆண்டி.
நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல